தட்சின் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய சென்னை டிவிஷன் அதனுடைய 26வது மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை குழு தோழர்களே, நம்முடைய மூத்த தோழர் இன்றளவிற்கும் ரயில்வே ஊழியர்களுக்காகவும் ரயில்வே பென்ஷன்தாரர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்ற தோழர் இளங்கோவன் அவர்களே, டிஆர்டியுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஹரிலால் அவர்களே, எனது அருமை தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் ஏஐடிஎஃப் சார்பிலும் உங்களுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற ஓசிஎஃப் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பிலும் முதலில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான மாநாடு. நான் காலையில் தான் வந்தேன். சண்டிகரில் உங்களுக்கு தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு காலையில் தான் வந்தேன். வந்த உடனேயே உங்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சிகள் இங்கே பார்த்தேனால் எனக்கு வேறு கூட்டம் இருந்ததனால் நான் நேரடியாக தொழிற்சாலைக்குள் சென்றிருக்கேன். ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களுடைய இந்த டிவிஷன் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய உழைப்பாளி மக்களுடைய பொதுவான போராட்டங்களிலிருந்து நம்மை நாம் தனிமைப்படுத்தி நிறுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், கடந்த 22ஆம் தேதி அன்றைக்கு இந்தியாவினுடைய பிஎம்எஸ்ஐ தவிர்த்துள்ள மத்திய தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒரு கருப்பு தினத்தை கடைபிடித்தார். அதன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் தொழிற்சங்க இயக்கத்தில் நீங்கள் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்திய உழைப்பாளி மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது அவனிடத்திலேயே போராடி பெற்ற பல தொழிற்சங்க உரிமைகள், சட்டங்கள், தொழிலாளர் சட்டங்கள், இதில் 29 சட்டங்களை அழித்து 4 தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. 2 நிமிடத்தில் 4 லேபர் கோடுகளை நிறைவேற்றிவிட்டார்கள். இது அமலுக்கு வந்தது என்று சொன்னால் தனியார் துறை, பொதுத்துறை ஊழியர்கள் மட்டுமல்ல, ரயில்வே ஊழியர்களும் பாதுகாப்புத்துறை ஊழியர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். காரணம், நாம 2 பேருமே இண்டஸ்ட்ரி. நாம அலுவலகம் அல்ல, நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் இல்லை. ரயில்வே இஸ் அன் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. அவர் இந்த தொழிலாளர் சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கான தொழில் நிறுவனங்களுக்கு ஆனது. இந்த சட்டங்கள் அமலுக்கு வருகின்ற போது இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல உரிமைகள், பல சலுகைகள், 8 மணி நேர வேலை உட்பட பறிபோகக்கூடிய ஆபத்து இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் அவர்கள் நிறைவேற்றி பிஜேபி ஆளுகின்ற அநேகமாக எல்லா மாநில அரசுகளும் அதை நிறைவேற்றுவதற்கான சட்டங்களை அவர்களுடைய மாநில சட்டசபையிலும் நிறைவேற்றிவிட்டார்கள். ஆனாலும் என்றளவுக்கும் அமுல்படுத்துகின்ற தைரியம் மத்திய அரசுக்கு இல்லை. காரணம், நம்முடைய ஒன்றுபட்ட போராட்டங்கள். அதன் விளைவாக இந்த நிமிடம் வரைக்கும் அந்த சட்டங்களை அமுல்படுத்தவில்லை. இன்னொரு பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை, ஏன்னா நம்முடைய நாடு ஐக்கிய பவுண்டர் உறுப்பினர்கள் ஒரு நாடு. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு உருவாகின்ற போது அதை உருவாக்கிய நாடுகளில் நாமும் ஒரு நாடு. ஐஎல்ஓ மாநாடு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய அகில உலக மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். அதில் ஐஎல்ஓவினுடைய உறுப்பு நாடுகள் 188 நாடுகள். அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள், நிர்வாகங்களுடைய பிரதிநிதிகள், எம்ப்ளாயர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவர்கள் 3 பேரும் ஆண்டுக்கு ஒரு முறை உட்கார்ந்து உலக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்,
பெண் தொழிலாளர்களுடைய உரிமைகள், குழந்தை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளையுமே பேசி சர்வதேச அளவில் சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது உண்டு. நான் கூட அந்த ILO-வினுடைய 3வது ஆண்டு விழாவிலே ஜெனீவாவிலே கலந்து கொண்டேன். அதனுடைய 108வது மாநாட்டில் கலந்து கொண்டு எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சட்டம் நூற்றாண்டு விழா சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த டிராப்டிங் கமிட்டியில நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். எதற்காக அதை சொல்ல வருகிறேன் என்று கேட்டீங்கன்னா, ILO-வினுடைய மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பதை போல் ILO-வினுடைய உறுப்பு நாடுகள் அவரவர்களுடைய நாட்டினுடைய முத்தரப்பு மாநாடும் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தணும். அதுக்கு பேர் ILC பேர், இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ். 2014 மோடி வந்த உடனேயே 2015 ஒரு மாநாடு நடத்தினார். மோடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மட்டுமே பேசுவார். 145 கோடி மக்களுக்காக அவர் ஒருவர் மட்டும் பேசுவார், மன் கி பாத். மற்றவர்கள் பேசக்கூடாது. அப்படியே பேசி பழக்கப்பட்டவர். பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். எதிர்கட்சிகளோடு நேரடியாக பாராளுமன்றத்திலே விவாதங்களிலே கலந்து கொள்ள மாட்டார். அவர் மட்டும் பேசுவார். அவர் ILC-ஐ பற்றி அப்படித்தான் நினைத்தார். நம்ம அங்க போய் ஒரு 1.5 மணி நேரம் இந்தியில பாஷன்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பாஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அங்க வந்தார், பேசினார். பேசி உட்கார்ந்த உடனே மூத்த தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் AIQC, CITU, INUC, HMS அனைத்து சங்கங்களில் இருந்தும் கேள்விகளை அவரை பார்த்து கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு தெரியுது, ILC என்பது நான் மட்டும் பேச முடியாது, அவர்களும் பேசுவார்கள். அன்னைக்கு அந்த மாநாட்டை விட்டு வெளியேறியவர் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரைக்கும் இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூப்பிடவே இல்லை, அழைக்கவே இல்லை. என்ன ஜனநாயக நாடு இது? என்ன உழைப்பாளி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இது? ஆகவே அருமை தோழர்களே, நம்முடைய பிரச்சனைகள் இருக்கு, இல்லாமல் இல்லை. நம்முடைய 8வது சம்பள கமிஷன் என்ன ஆச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. நாம எதுக்கு நம்ம பென்ஷனுக்காக 10% மாசம் மாசம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. தனியார் மய பிரச்சனைகள் இருக்கு. காலி இடங்கள் நிரப்பப்படுவதில்லை. இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்திய உழைப்பாளி மக்களுடைய பொதுவான போராட்டங்கள், வர்க்க ரீதியான போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் இருந்து நம்மை நாம் தனிமைப்படுத்தி நிறுத்த முடியாது. ஆகவே இந்த பிரச்சனைகளையும் நம்முடைய பிரச்சனைகளை பேசுகின்ற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்தேன். 2 பிரச்சனைகள். பே கமிஷன் டிசம்பர் மாதம் 2024 நாடாளுமன்றத்தில் பல உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். 8வது சம்பள கமிஷன் வருமா வராதா? நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னாரு, 8வது சம்பள கமிஷன் கிடையாது, அது வராது. அந்த மாதிரி எந்த ஆலோசனையுமே அரசாங்கத்திலும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி டிக்ளேர் பண்றாங்க. ஆனா ஜனவரி 16, 2025 ஜனவரி 16 பிரதமர் அறிவிக்கிறார், மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு அமைப்பதற்கு கேபினெட் முடிவு செய்துள்ளது அப்படின்னு அறிவிக்கிறார். அறிவித்ததனுடைய பின்னணி என்ன? அறிவித்ததனுடைய நோக்கம் என்ன? நம்மீது இருக்கக்கூடிய காதல், நம்மீது இருக்கக்கூடிய பாசம், தொழிலாளிகள் மீது இருக்கக்கூடிய அக்கறை, அதெல்லாம் இல்லை. அறிவித்ததனுடைய நோக்கமே டெல்லியில் நடைபெற இருக்கின்ற அசம்பிளி தேர்தல். அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டியை பதவியில் இருந்து வெளியேற்ற வேண்டும், அந்த ஆட்சியை தாங்கள் கைப்பற்ற வேண்டும். அப்ப அனலைஸ் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் கையில தான் இருக்கு. அப்ப அவர்கள் அனலைஸ் செய்கிறார்கள். டெல்லியில ஓட்டர்ஸ் யார்? 50% மேற்பட்ட வாக்காளர்கள் 8வது ஊதிய குழுவினுடைய பலனை பெறக்கூடியவர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், முப்படைகளை சேர்ந்த வீரர்கள், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், பாராமிலிட்டரி போர்ஸ், CRPF, CISF, ITBP, இந்த மாதிரியான பாராமிலிட்டரி துணை ராணுவ படைகள், ஓய்வு பெற்ற பென்ஷனர், அதற்கு மேல் சுமார் 4 லட்சம் டெல்லி அரசு ஊழியர்.
டெல்லியினுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல, டெல்லியினுடைய முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்ல, டெல்லியினுடைய பள்ளிக்கூடங்கள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். அப்ப இவர்கள் ஒரு 50% மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாக்குகளை வென்றெடுப்பது எப்படி? அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பே கமிஷன். ஓட்டு போட்டார்கள், ஓட்டு அவர்கள் போட்டார்களா, இவிஎம் தானா போட்டுதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது நடந்தது. ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். டெல்லி ஆட்சியை கைப்பற்றியாச்சு. கேஜ்ரிவால் உள்பட ஆம் ஆத்மி கட்சியினுடைய மெஜாரிட்டியான வேட்பாளர்களை போர்க்கடித்து ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அக்டோபர் மாசத்துக்குள்ள நுழைய போறோம். இன்னும் 2 நாள்ல 8 months over. Where is the commission? யார் கமிஷனுடைய சேர்மன்? அந்த கமிஷனுடைய மெம்பர்ஸ் யார்? What is the terms of reference of the commission? எவ்வளவு நாள் அந்த கமிஷனுக்கு பீரியாடிசிட்டி? 1 வருஷத்துல கொடுக்குமா, 1.5 வருஷத்துல கொடுக்குமா? இது எதுவுமே இந்த நிமிடம் வரையிலும் யாருக்கும் தெரியாது. 1/1/2026 நமக்கு சம்பளம் மாறணும். நம்முடைய ஊதிய மாற்றம் நடைபெற வேண்டும். 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய மாற்றம் என்பது இப்ப எல்லாருமே, நாம உட்பட எல்லாரும் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. ஆனால் இந்த ஆண்டு முடிய போகின்றது. இந்த ஆண்டு முடிந்த பிறகு இந்த கமிஷன் எப்போ வரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பீகார் எலெக்ஷன் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி மோடி வந்து இதை நோட்டிஃபை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அநேகமாக அக்டோபர் முதல் வாரத்தில் பீகார் எலெக்ஷனுடைய நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கப்படும். அதுக்கு முன்னாடி வருவதற்கான முகாந்திரங்கள் உண்டா? இதுவரைக்கும் எந்த விதமான நம்பகமான தகவலும் இல்லை. அறிவித்தோழர்களே, இன்றைக்கு நாங்கள் அதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் வருகின்ற 14ஆம் தேதி அன்றைக்கு 3 கோரிக்கைகளை மையமாக வைத்து அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். 3.5 லட்சம் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த பிரதானமான கோரிக்கை இந்த 8வது முடிவு. இளங்கோவனுக்கு இருக்கிறாரு, நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். நாங்க 2 பேருமே ரிட்டையர்டு. 2 பேருமே 2014க்கு, நானாவது 2014க்கு அப்புறம் ரிட்டையர்டு, அவர் அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருப்பார். ஆனா எப்ப ரிட்டையர் ஆனாலும் பே கமிஷன் எந்த தேதியில இருந்து அமலாகுதோ அந்த தேதியிலிருந்து அதற்கு முன்னாள் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் மாற்றி கொடுக்கணுமா மாற்ற வேண்டாமாங்கிறத அரசாங்கம் முடிவு. whether it is to be revised or not. அப்படியே ரிவைஸ் பண்ணாலும் ஊழியர்களுக்கு 1/1/2026 பென்ஷன் தாரர்களுக்கு அதே தேதியிலிருந்து கொடுக்க வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது ஒரு தேதியிலிருந்து கொடுக்க வேண்டுமா, அதையும் அரசு செய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாம ஃபைனான்ஸ் ஆக்டுக்குள்ள சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் 1972 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை தங்களுடைய கையில் வைக்கிறார். அது இதுதான் சூழ்நிலை. ரொம்ப முக்கியமானது. நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சைடு இருந்து ஸ்டாஃப் சைடு நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் சார்பில் கொடுத்துருக்கோம். ஃபேமிலி டெஃபினிஷன் மாறும். இப்ப ஃபேமிலியில வந்து 3 யூனிட்னு சொல்றாங்க. அதுல ஆண் 1 யூனிட், பெண் வந்து 1 யூனிட் இல்ல, 0.8 யூனிட் தான். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு ரொம்ப கம்மியா. இதெல்லாம் 57 நிர்ணயம் பண்ணப்பட்ட விஷயங்கள். இதுவரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்பொழுது ஆண்களை விட பெண்கள் தானே அதிகமான உழைப்பு. பெண்கள் 12 மணி நேரம் மினிமம் ஒர்க் பண்றாங்க, ஆபீஸ்லயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும். ஆனா பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபுட் கலோரி டாக்டர் அக்கராய்க்குடைய ஃபார்முலா படி 0.8 யூனிட் தான். ஆண் 1 யூனிட், இது 0.8. 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள், 14 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை உங்க டிபெண்டன்ட் இல்லை, அது எங்கேயாவது போய் உழைச்சு சம்பாதிக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து 3 யூனிட் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சரியாகும்? பெற்றோர்களை யார் பாதுகாப்பு? அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுவிட முடியுமா? ஓல்டேஜ் ஹோம்குள்ள அனுப்பிட முடியுமா? இதுவரையிலும் பெற்றோர்களை பார்ப்பது நம்முடைய ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீகமான கடமை. ஆனா இப்ப தார்மீகம் மட்டும் இல்ல, சட்டப்படியான கடமை. நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றியாச்சு, சீனியர் சிட்டிசன் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். யாருமே தங்களுடைய பெற்றோரை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது, ஓல்டு ஏஜ் ஹோம்ல கொண்டு போய் தள்ள முடியாது. கலெக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கலெக்டர் வந்து 10,000 ரூபாய் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவார். அது நம்ம அரசு ஊழியர்னா சட்டத்தின் மீறியதற்கு வேலையே போயிடும். அப்ப அதை 2 பேரும் பாதுகாக்கணும் இல்லை, அது சட்டப்படியான கடமை ஆகிவிட்டது. அப்ப குடும்பம் என்பது குறைந்தபட்சம் 5 யூனிட் ஆக இருக்கணும், 3 யூனிட் சொல்லி பார்ப்போம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தோம்னா உப்பு உட்பட பல ஐட்டம் இல்ல. உப்பு இல்லாத மட்டும் குப்பை எதிர்பாங்க நம்ம பெரியவருக்கு. உப்பு இல்லாம அது உப்பு அந்த லிஸ்ட்ல கிடையாது, டீ தூள் அந்த லிஸ்ட்ல கிடையாது, காஃபி தூள் அந்த லிஸ்ட்ல கிடையாது. இப்ப நாம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா எதுவுமே அந்த லிஸ்ட்ல கிடையாது. ஆனா இதெல்லாம் இல்லாத லிஸ்ட் படி தான் இந்த கலோரிஸ் டிசைட் பண்ணலாம். அப்ப அதுல மாறுதல் கொண்டு வரணும். துணி 5.5 கஜம் துணி, 5.5 கஜம் துணின்னு சொன்னா அதுக்கு தைக்கிறதுக்கான கூலி கிடையாது, தையல் கூலி கிடையாது, அண்டர் கார்மெண்ட்ஸ்க்கு கிடையாது, பெட்ஷீட், பில்லோ கவர், டவல் இது எதுவுமே இல்லை. 5.5 கஜம் துணி அவ்வளவுதான். அதுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுல மாறுதல் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்றைக்கு மோடி என்ன சொல்றாரு, எல்லாமே ஆன்லைன், கரன்சி இனிமே பிரிண்ட் பண்ண மாட்டேன், நீங்க ஜிபே பண்ணுங்க, பிபே பண்ணுங்க, ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுங்க. அப்ப அது பண்ணணும்னு சொன்னா அதுக்கு டிவைஸ் வேணும் இல்லை. பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் இன்னைக்கு ஆன்லைன் தான். பட்டா வேணும்னா ஆன்லைன், பத்திரம் ரிசீவ் பண்ணணும்னா ஆன்லைன், ஒரு பரீட்சை எழுதணும்னா ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். இந்த ஆன்லைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த எக்யூப்மெண்ட் வேணும் இல்லை. அதுக்கு லேப்டாப் வேணும், ஆண்ட்ராய்டு போன் வேணும், பர்சனல் கம்ப்யூட்டர் வேணும், நோட் புக் வேணும். அது மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ திஸ் ஹஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் த லைஃப். இது ஒரு லக்ஸுரி கிடையாது, இது ஒரு ஆடம்பரம் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய எப்படி ரொட்டி கபடா மக்கள் அவங்க இந்தியில சொல்லுவாங்களோ அதே மாதிரி டெக்னாலஜி ஹஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அந்த டெக்னாலஜிக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் நம்ம கால்குலேட் பண்ணா 25% வருது. நம்முடைய டோட்டல் இன்கம்ல about 25% has to be spent on this technology. அப்ப அதுக்கு சம்பளத்துல மினிமம் வேஜ் அது இல்ல. அந்த மினிமம் வேஜ் பிக்சேஷன் உடைய முறையை மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா மினிமம் வேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிட்மெண்ட் ஃபார்முலா வரும். இன்னைக்கு 18,000 ரூபாய் மினிமம் பே, 10,000 ரூபாய் டிஏ 2026 நம்ம வைத்துக் கொண்டாங்க. 28,000 ரூபாய் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளம். இன்னைக்கு as per 8th pay commission recommendation 1/1/2026 நம்ம போகும்போது 18,000 ரூபாய் மினிமம் பே பிளஸ் 10,000 ரூபாய் டிஏ 58% டிஏ வரலாம் எதிர்பார்ப்பு. 58 பிளஸ் ஒரு 3 வரலாம், 2 வரலாம், எப்படி ஆனாலும் 10,000 கிராஸ் ஆகும். அப்ப 28,000 மினிமம் பே. அது எவ்வளவு ஆக வேண்டும்? அது 35 ஆகணுமா, 40 ஆகணுமா, 42 ஆகணுமா? அப்படி ஆவதற்கு இந்த விஞ்ஞான ரீதியான கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கூப்பிட்டு நம்ம பேசும்போது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். ஒரு மீட்டிங் தான் நடந்தது, அதுல இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் 12ஆம் வகுப்பு முடிஞ்சா இங்க யாருக்கு உத்தியோகம் கிடைக்கும்? நீங்க கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், எம்பிஏ, எம்எஸ் இவ்வளவும் தேவைப்படும். அப்ப அதுக்கு அந்த லெவல் வரைக்கும் உள்ள சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுத்தாங்க. இது ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனலா எம்பிஎஸ்சி, யூபிஎஸ். இப்ப கவர்மெண்ட் வந்து 4 வருடங்களோட முடியுது, 30ஆம் தேதி முடியுது. முதல்ல ஜூன் 30ன்னாங்க, அப்புறம் வந்து செப்டம்பர் 30. பிரதமரிடம் நடந்த பேச்சுவார்த்தை பாய்காட் பண்ண ஒரே ஸ்டாண்டிங் கமிட்டி வந்தா நான் மட்டும்தான். நான் தீர்மானத்தை இண்டிவிஜுவல் ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் மீதி இருக்கக்கூடிய 11 தோழர்கள்கிட்ட 10 தோழர்கள் 11 பேர், நாங்க 12 பேர், மீதி இருக்கக்கூடிய 11 பேர்கிட்ட நான் ப்ளீட் பண்ணேன், தயவு செய்து போகாதீங்க. பார்ட்டி பிரதமர் உங்களோடு பேசுவதற்கு அழைக்கிறார். எந்த தொழிற்சங்க தலைவரையும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு பிரதமர் திடீர்னு நம் மீது காதல் ஏற்பட்டு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாருன்னு சொன்னா பேசுவதற்கு அழைத்தால் பரவாயில்ல. அவர் 5 மணிக்கு கேபினெட் மீட்டிங்ல முடிவெடுப்பாரு. சோமநாதன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ல 5:30 மணிக்கு உங்ககிட்ட சொல்லுவார். அவர் சொல்வதை கேட்பதற்கு நாம் அங்க போகணுமா? நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்து பாய்காட் பண்ணல. இட் வில் பிகம் a big issue. பிரதமர் அழைத்த மீட்டிங்கை மத்திய அரசு ஊழியர்கள் புறக்கணித்தார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய நியூஸ், அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். துரதிருஷ்டவசமாக யாரும் கேட்பதற்கு தயாராக ஒன்றுமே இல்லை. என்பிஎஸ்ல யூபிஎஸ்ல ஏதோ ஒன்று கிடைச்சா கிடைக்கட்டும். இந்த நிலைப்பாடு ஒரு போராடுகின்ற தொழிற்சங்கம் எடுத்தால் எப்படி? அடிப்படையான கொஸ்டின் இருக்குல்ல. நான் சோமநாதனை பார்த்து ஒரு மீட்டிங் தான் நான் அட்டெண்ட் பண்ணேன் சோமநாதன். அவர் சொல்லிட்டாரு, my mandate is only to make improvement. அப்புறம் நான் சொல்லிட்டு வந்தேன், my mandate is only to fight for old pension. We will not come for further meeting.
அந்த முதல் கொள்கையே நான் சொன்ன விட்டேன். ஏன்னா அவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 பேர் உட்காந்துருந்தாங்க, சின்ன பசங்க 35 வயசு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கார தானே, கலைஞர் இருக்கும்போது இங்கே ஃபைனான்ஸ் செக்ரட்டரியெல்லாம் இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க ஓல்டு பென்ஷனா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க எப்படி யூபிஎஸ்சி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து செக்ரட்டரி ஆயிருக்கீங்க, அடுத்து நீங்க கேபினட் செக்ரட்டரி ஆக போறீங்க, அப்ப ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. அதே மாதிரி தான் உங்களுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க, யங் பாய்ஸ். நீங்கள் எழுதின காலத்தை விட இப்ப கடினமான பரீட்சை யூபிஎஸ்சி. நீங்க 3 லட்சம் பேரோட போட்டி போட்டீங்கன்னா இப்ப 6 லட்சம் பேரோட போட்டி போட்டிருக்காங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் இன்னைக்கு டெப்டி செக்ரட்டரியா வந்து உங்களுக்கு உதவுவதற்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். உங்க சம்பளத்துல 1 பைசாவோட பென்ஷனுக்காக பிடித்தம் செய்வதில்லை. ஆனால் இந்த 2 பேருடைய சம்பளத்துல மாசம் 10% பிடித்தம் செய்யும். அப்படி பிடித்தம் செய்த பிறகு அவருடைய கடைசி பேசிக் மேல 50% இருக்காங்க, அது கிடையாது. அது எந்த மாதிரியான ஒரு பென்ஷன் ஸ்கீம் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க சொல்லி நம்ம வந்துட்டோம். யூபிஎஸ் பெரிய அனௌன்ஸ்மெண்ட், ஃபேன்ஃபேர், அது இது கிடைக்கும் அது கிடைக்கும். கவர்மெண்ட் இப்ப நிறைய தொழிலாளி யாருமே ஆப்ட் பண்ணலாம், அதான் பெரிய விஷயம். ரயில்வே உட்பட சொல்றேன், மொத்தமுள்ள 20,70,000 என்பிஎஸ் ஊழியர்களில் 1 லட்சம் பேர் கூட யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நம்பிக்கை இல்லை இந்த அரசாங்கத்தின் மீது. உடனே அரசு என்ன சொல்லுது, நீ வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி உனக்கு இது பிடிக்கலன்னு நீ திரும்ப போயிடு, நீ இங்கே யூபிஎஸ் ஓடி வந்துரு. உனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் உனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா நீ ஓடி போயிடு. இப்படியெல்லாம் அந்த அட்ராக்ஷன் கொடுக்க பார்க்கிறார். அப்போ தொழிலாளியார், மத்திய அரசு ஊழியர் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த 1 லட்சம் பேர் கூட யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது மெஜாரிட்டியான தோழர்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ், ஏற்கனவே அவருக்கு ஓல்டு பென்ஷன் இருக்கு, அவர் ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அவங்க கூட என்ன யோசிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எக்ஸ் சர்வீஸ் மேன் 45 வயசுக்கு அப்புறம் தான் வேலைக்கே வருது. எவ்வளவு சர்வீஸ் இருக்கும் அவங்களுக்கு? 12 வருஷம் 13 வருஷம், மேக்சிமம் போனா 15 வருஷம். அப்ப அது என்பிஎஸ்ல இருந்தா பலன் இல்ல, யூபிஎஸ்ல போனா குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் மினிமம் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆசையில அவர் யூபிஎஸ்க்கு போயிட்டார். நான் 2 மாசத்துக்கு முன்னாடி டேராடூன் ஃபேக்டரியில, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி டேராடூன் உத்தராகண்ட்ல, அங்க கேட் மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற ஒரு 10 பேர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் காம்ரேட் தெரியாம நாங்க யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் கொடுத்துட்டோம், ஏன்னா அப்ப இந்த சட்டம் வரல, நீங்க திரும்ப வரலாம் தெரியாம நாங்க கொடுத்துட்டோம், எனக்கு 4,000 ரூபாய் தான் பென்ஷன் வருது, 10,000 மினிமம் பென்ஷன் வரல. அப்ப நம்ம சொல்றோம், நீங்க ஆப்ஷன் கொடுத்தீங்க, எதுக்காக அங்க சேர்ந்தீங்க? அப்ப அறிவித்தோழர்களே, இன்றைக்கு இது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஆகவேதான் உங்களுக்கு எல்லாம் அந்த என்பிஎஸ் தோழர்களுக்கெல்லாம் டெய்லி எஸ்எம்எஸ் வருது, டெய்லி வாங்க வாங்க வந்து சேர்ந்துருங்க. அந்த நிலைமைக்கு அரசு தள்ளப்படுது. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு சரியான பதிலடி என்ன? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 20,70,000 என்பிஎஸ் ஊழியர்களில் வெறும் 1 லட்சம் பேர் தான் என்பிஎஸ்க்கு ஆப்ட் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கூட புதிதாக 20 வயசுல, 22 வயசுல, 25 வயசுல ரிக்ரூட் ஆனவர்கள் அல்ல, பெரும்பாலும் எக்ஸ் சர்வீஸ். மீதி கொஞ்சம் பேர் யாருன்னு நான் செட் பண்ணேன். ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய், 2 பேருமே 2004க்கு பிறகு வேலைக்கு வந்தவங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க, நீ என்பிஎஸ்ல இரு, நான் யூபிஎஸ்ல இருக்கிறேன், எந்த பெனிஃபிட் கிடைக்குதோ கிடைக்கும். மனதார விரும்பி யாரும் யூபிஎஸ்ல போய் சேரணும். ஆகவே அறிவிப்பாளர்களே, இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிக்கையிலும் உங்களுடைய டிஸ்கஷனும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க. இன்றைக்கு லோகோ டிரைவர்ஸ் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஹவர்ஸ் சம்பந்தமான அந்த மிகப்பெரிய தாக்குதல். ஒரு ரயில்வே ஊழியர் இன்றைக்கு 2 ரயில்வே ஊழியருடைய வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. ரிசர்வேஷன் என்பது என்ன? எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ரிசர்வேஷன் அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் மட்டும்தான் உண்டு. ஆனா அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் இன்றைக்கு ஆட்களை நியமனம் செய்வதில்லை என்று அரசு முடிவெடுத்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமூக நீதி இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு தொழிற்சங்க போராட்டமாக மட்டுமல்லாமல் மக்கள் இயக்கமாக, வேலையற்ற இளைஞர்களுடைய இயக்கமாக, மாணவர்களுடைய இயக்கமாக, பென்ஷன்காரர்களுடைய இயக்கமாக எல்லாம் இதை நாம் மாற்றவில்லை என்று சொன்னால்
நிச்சயமாக மோடி அரசு பணிந்து வராது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம். நிச்சயமாக உங்களுடைய மாநாடு, உங்களுடைய தட்சிண ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் அந்த திசை வழியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கு தேர்தல் நடந்து புதிதாக வெற்றி பெற்று வரக்கூடிய தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.